பிரியமானவர்களே, இது உங்களுடைய குடும்பத்திற்கான ஆசீர்வாத நேரம். குடும்பமாக நம்ம கூடி ஜெபிக்கும் போது அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கும். என்னால் நம்ம குடும்பமாய் பாடல் பாடி துதி செய்யும் போது தேவ பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இறங்கும். வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அதனால விசுவாசத்தோட நாம் இந்த ஜெபத்தில் பங்கு பெறணும். இயேசு இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், எல்லாரையும் பார்க்குறார். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்கள் எந்த இருதயத்தோடு குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க அதையும் தேவன் பார்க்கிறார். உற்சாகமாய் தேவ சமூகத்தில் காணப்படணும். இன்றைக்கு இயேசுடைய குடும்பத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், மியூசிக் வாசிக்கிற தம்பிமார் எல்லாரும் இணைந்து உங்களோட சேர்ந்து பாடல் பாட வந்திருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக இயேசுடைய குடும்பமும் உங்கள் குடும்பமும் இணைந்து இந்த ஜெபத்தை நம்ம செய்கிறோம். முதலாவது 2 பாடல் பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நம்ம எப்போவுமே தினமும் நம்ம கூடும்போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோம்ல, அது ரொம்ப அவசியம். துதித்து பாடுவது தேவ பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். முதலாவது இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடலாம். குட்டி பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? கரந்தட்டி சேர்ந்து பாடணும். ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ்ந்து துதிப்பது. துதிப்பது என்பது அதுதானே. ஆண்டவுடைய அன்பை, அவருடைய வல்லமையை, கிருபைகளை, அதிசயங்களை நினைத்து புகழ்ந்து துதிப்பது. இன்னொரு பாட்டு பாடலாமா? பிள்ளைகளாம் ரெடியாக இருக்கிறீங்களா? எங்களோடு சேர்ந்து பாடணும்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
தாவீது சொல்றார்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், மதுளையும் தாண்டுவேன். ஆண்டவர் கூட இருந்தா இராணுவத்துக்குள்ள கூட தைரியமா போகலாமா. அப்போ ஆண்டவர் கூட இருந்தா வருஷம் முழுவதும் ஆசீர்வாதம் தான். அதை நினைத்து ஆண்டவரை துதித்து இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கரம் உயர்த்தி, ஐயா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி, எங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம், இந்த குடும்ப ஜெபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் ஜெபத்தை கவனிக்கிறீங்க, இன்றைக்கி எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறீங்க, அற்புதத்தை செய்ய போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். ஆண்டவரை நல்லா துதிக்கணும், வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். சரி, இப்போது வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த வருடத்திற்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தார் சொல்லுங்க பார்ப்போம். 121 சங்கீதம் 7வது வசனம் சொல்லுங்க. 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்டர், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். அதுதான் இந்த வருடத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இப்போ நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம பாதுகாப்பு தேவை தானே இல்லை? அப்போது ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஒரு பிஸ்னஸ் செய்தாங்கன்னா வியாபாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்துக்கு பாதுகாப்பு தேவை. பிரயாணப்படுறவங்களுக்கு பிரயாணத்துக்கு பாதுகாப்பு தேவை. ஒரு தோட்டம் வச்சுருந்தா அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு தேவை. ஒரு வீடு வச்சுருந்தா அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு தேவை. என் தேசத்துக்கே பாதுகாப்பு தேவை. இல்லை, பாதுகாப்பு ரொம்ப அவசியம் தானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத மகனே, பயப்படாத மகளே. இல்லைங்க, நிறைய ஆபத்தான சூழ்நிலை தான், நெருக்கமான சூழ்நிலை தான். என்ன ஆகுமோ, பிஸ்னஸ் என்ன ஆகுமோ, ஊழியம் என்ன ஆகுமோ தெரில, வேலை நிலைக்குமோ போயிடுமோன்னு தெரியல, பயமாக இருக்கு, நீ கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்ல, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன்.
என்ன ஆண்டவர் சொல்றார்? முதலாவது நம்முடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆத்ம ரட்சிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்த ஆத்மா பாதுகாப்பு அவ்வளோ முக்கியம். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம் ஆத்மாவை பாதுகாக்கிறார். சரி, இந்த நாளில் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 8வது வசனம், 121 சங்கீதம் 8வது வசனத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் போக்கையும் வரத்தையும் கூட நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பிரயாணப்படுகிறோம். சின்ன குட்டி பிள்ளைகள் கூட ட்ராவல் பண்ணுறீங்கள, நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறீங்க தானே, வேனில் ஏற்றி விடுவாங்கல்ல, டாட்டா காமிப்பாங்கல்ல, ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அல்லது அம்மா ஸ்கூட்டியில் கொண்டு விடுவாங்க, அல்லது அப்பா பைக்கில் கொண்டு விடுவாங்க. எப்படியும் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அதுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன வீட்டுக்குள்ளே இருந்த வேலை செய்ய முடியும், அது முடிஞ்சு போச்சு இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும், ஃபேக்ட்ரிக்கு போகணும், வேலை செய்கிற இடத்துக்கு போகணும்ல. அப்போது நீங்கள் சிலர் பஸ்ஸில் போவாங்க, சிலர் ட்ரெயினில் போவாங்க, சிலர் பைக்கில் போவாங்க. அப்போது போகிற வழியில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம்ல. பாதுகாப்பு அவசியம். அப்போ பிரயாணத்தில் பாதுகாப்பு நமக்கு அவசியம்னு சொல்லி தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் அவர் காப்பார் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பு. குழந்தை நல்லா தான் போச்சு, நான் தான் வேனில் அனுப்பி விட்டேன், திரும்பி வரும்போது காணுமே, பிள்ளை வரலையே அப்படின்னு பதறுவாங்கல்ல. போகும்போதும் வரும்போதும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தேவை. அப்போ ஆண்டவர் சொல்றார், போக்கையும் மரத்தையும். நீங்கள் காரில் சில சமயம் பிரயாணப்படுவீங்க, பைக்கில், சைக்கிளில் அல்லது ட்ரெயினில், விமானத்தில், எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம்ல இன்றைக்கி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு. அப்போ நீங்களும் இந்த நாளில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. வருகிற வருஷத்தில் எவ்வளோ ட்ராவல் போக வேண்டியது இருக்கும். இப்போ எங்கிட்ட கேட்பாங்க சிலர், எப்போ பிறந்த ஊரில் இருப்பீங்க என்னை? நான் சொன்னேன், வருஷத்தில் பாதி நாட்கள் எங்களுக்கு ட்ராவல்லே போயிடும். பஸ்ஸில், காரில், விமானத்தில் ட்ராவல் பண்ணுவதிலே வருஷத்தில் பாதி நாட்கள் போய்விடும். ஏன்னா அவ்வளோ நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். வசனத்தை சொல்ல, சுவிசேஷம் சொல்ல ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகணும்ல. அது மாதிரி அப்போ ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகணும்ல. அப்போ மணிக்கணக்காக ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கும், பஸ்ஸில் போக வேண்டியது இருக்கும், விமானத்தில் போக வேண்டியது இருக்கும், காரில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாம் நமக்கு சேஃபாக பாதுகாப்பா அப்படின்னு கேட்டால் எத்தனை விபத்து இல்லை. ரோட்டில் பஸ்ஸு விபத்து, காரு விபத்து, பைக்கு விபத்து நடக்கிறது. விமான விபத்து எவ்வளோ நடக்கிறது. ட்ரெயின் விபத்து சமீப நாட்களில் இந்தியாவிலே ட்ரெயின் விபத்து பெருகி கொண்டு இருக்கிறது. ஒரே தண்டவாளத்தில் ஓடுகிற ட்ரெயின், அதுவும் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த ரோடு ஆக்சிடெண்ட் நடக்கிறது, ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, வானவெளியில் பறக்கிற விமான விபத்து ஏற்படுகிறது. எல்லாத்துலேயுமே விபத்து இருக்கிறது. எல்லாத்துலேயுமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு போக்குவரத்து எல்லாத்துலேயுமே ஒரு பாதுகாப்பு அவசியம். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க, செய்கிறாங்க. எல்லோரும் ஹெல்மெட் போடணும், அவங்கள பாதுகாத்து கொள்ள. எதுக்கு ஹெல்மெட் போட்டு அரசாங்கத்துக்கு எதாவது நன்மை கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரயாணப்படுகிற நம்முடைய பாதுகாப்பு, அதன் மேலே அவங்க அக்கறை கொள்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் விபத்தில் தலையில் அடிபட்டு தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பலர் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. பல வருஷமாக அவங்க யாருனே தெரியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, வாலிபர்கள். காரணம் என்ன? ட்ராவலில் உண்டான விபத்து, ஒரு ஆபத்து, அவங்க பிரயாணப்பட்ட போது ஏற்பட்ட ஒரு ஆபத்து. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வருஷத்தில். இதுக்குள்ளே நிறைய பண்ணிட்டீங்க, இன்னும் நிறைய பண்ண போகிறீங்க, பிள்ளைகள் எல்லாருமே. அப்போ என்ன தேவை? பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்லி. நான் ஊழிய பாதையில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய ஆபத்துகளை சந்தித்து இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு விபத்தில் பாதிக்கப்படாமல்
இருக்கிற தேவனுடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு தான். தேவன் வாக்கு கொடுத்தபடி பாதுகாத்து வருகிறார். அதுதான் நான் சொல்லுவேன். எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்கிறோம். ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்காக போயிருக்கும்போது லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம் கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கிறது. பெரிய ஒரு சிட்டி அது. அது விமானத்தில் போனால் தான் அது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அந்த அந்த சிட்டியில் மாத்திரம் 4 விமான நிலையங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பக்கத்தில். அப்போ எவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த அந்த பட்டணத்துக்கு மேலே எங்களுடைய விமானம் போகிறது, இறங்க போகிறாரு. விமான நிலையத்தில் இறங்க போகிறாரு. அங்கே ஊழியத்துக்காக நானும் என்னுடைய நண்பரும் சென்றிருந்தோம். 2 பேரும் விமானத்தில் இருக்கிறோம். இந்த விமானம் போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் விமான நிலையத்தில் இறங்கணும். திடீரென்று ஒரு சுழல் காற்று அடித்து வந்தது பாருங்க. இப்படி பறந்து கொண்ட அந்த விமானம் இப்படி சரிஞ்சு, அவ்வளோதான், பிறள போகிற சூழ்நிலை. அப்படி சரிஞ்சு அப்படி வளைஞ்சு ஆப்போசிட் சைடில் போகுது. இப்படி போய்கொண்டு அந்த விமானம் மறுபடியும் திரும்பி ஆப்போசிட்டில் போனால் இப்படி இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சுழல் காற்று அடித்து விமானத்தினுடைய போக்கையை திசை திருப்பி விட்டார். அந்த நேரத்தில் இருதயமே அப்படி வெளியே வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு, அப்படியே ஒரு பயம் டக்குன்னு உண்டாகிறது. நான் நினச்சேன், அவ்வளோதான், நம்முடைய ஓட்டம் முடிவடைகிறது. ஆண்டவருக்கு இதுவரை செஞ்ச ஊழியத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க, பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஒரு ஜெபம். அந்த அளவிற்கு அவ்வளோதான் அப்படின்ற நிலைமை, சூழ்நிலை அப்படி. ஆனால் தேவன் பாதுகாத்தார். அந்த விமானத்தை, அந்த காற்று கடந்து போனது விமானத்தை ஆகி, அந்த விமானியை கர்த்தர் பயன்படுத்தி மறுபடியும் சுற்றி கொண்டு வந்து பத்திரமா இறக்க செய்தார். அன்றைக்கு உயிர் பிழைத்தது தேவனுடைய கிருபை. இந்த மாதிரி பல அனுபவங்களை சொல்ல முடியும். கர்த்தருடைய பாதுகாப்பு பிரயாணத்தில் நமக்கு அவசியம். ஒரு சமயம் நாங்கள் சென்னையில் ஊழியத்தை முடிச்சுட்டு 4 மாடிக்கு திரும்பி வருகிறோம். எங்களுக்குன்னு ஒரு வேன் இருக்கிறது, அதில் பிரயாணப்பட்டு வருகிறோம். நாங்கள் ஒரு 10-15 பேர் இருக்கிறோம். சென்னையில் ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டோம். அங்கேருந்து 4 மாடிக்கு வரணும். நீண்ட நேரம் பிரயாணம், இப்படி ஒரு 14 மணி நேரம் பிரயாணம். நாங்கள் அந்த நாட்களில் பிரயாணப்பட்டு வந்து எங்களுடைய கேம்பஸில் வந்து இறங்கிட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இறங்குறோம். அந்த அந்த வேனை அவங்க ஷெட்டுக்கு எடுக்கணும்ல, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னென்ன பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே தான் வந்து கேம்பஸில் நின்ன இடத்துல நிற்கிறாரு. அப்போ முயற்சி பண்ணி பார்த்துட்டு எல்லாம் தோல்வி. மெக்கானிக் கூட்டிகிட்டு வரணும்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தி அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறார், இந்த வேனில் எப்படி நீங்கள் சென்னையிலேருந்து வந்து சேர்ந்தீங்க? அவர் கேட்ட முதல் கேள்வி. இருக்கிற கண்டிஷனை பார்த்தா இந்த வேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வழி இல்லையே, எப்படி வந்தீங்க? அதான் தேவனுடைய அற்புதம். அங்கே புறப்படும் போது ஜெபம் பண்ணோம், கர்த்தர் போக்கையும் மரத்தையும் காத்து கொள்ளுகிற தேவன் எங்களை காத்து கொள்ளுன்னு சொல்லி. அதில் இன்ஜின் ப்ராப்ளம், பல பிரச்சனைகள், இது வந்திருக்க முடியாது. ஆனால் ஜெபத்தை கேட்டு தேவன் பத்திரமாய் கொண்டு வந்து கேம்பஸுக்குள்ளே வந்து சேர்த்துட்டார். அங்கே வந்து நின்ன பிறகு வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு. நாங்கள் பத்திரமா என் பிள்ளைங்க வந்து சேரணும், என் ஊழியத்துக்கு போயிட்டு வர்ற பிள்ளைகள்னு கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். போக்கையும் மரத்தையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர். அதுக்காக என்ன செய்கிறாரா, 91 சங்கீதம் 11 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு என்ன செய்கிறார் பாருங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க ஆண்டவர்கிட்ட. அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பிள்ளைங்க பிரயாணம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த குட்டி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த வேனை தேவதூதர்கள் சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்க. என் பிள்ளைங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். இங்கே என் பிள்ளைங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எத்தனையோ பொறாமை நாவிகள், பொல்லாத மனிதர்கள், எந்த தீங்கு என் பிள்ளைகள் மேலே வந்துடக்கூடாது, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு எல்லையிலும் தேவன் நம்மை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துகிறார். அதுக்காக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் அதை விசுவாசிக்கணும். வேத வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். இது எனக்குரியது, கர்த்தர் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒரு தேவ தூதர்கள் கூட செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய உள்ள மகளும் அந்த தேவதூதருடைய பிரசன்னம் பாதுகாக்கும்.
அப்போ ஒரு ட்ராவல் புறப்படுறீங்க, நீங்கள் வந்து வேனில் காரில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். 121 சங்கீதத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன், போக்கையும் வரத்தை நீர் பாதுகாப்பீர், நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு துதித்து ஜெபிச்சுட்டு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், மன தைரியம் இருக்கும். நீங்கள் ட்ராவலில் சந்தோஷமாக பாதுகாப்பாக போகலாம். அதே சமயத்தில் இந்த 2 வீலரில் போகிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தலைக்கு வந்து ஹெல்மெட் அணிந்து கொள்ளணும். அதான் ரூல். ஹெல்மெட் அணிந்து கொள்வது நம்முடைய பாதுகாப்புக்காக. நம்ம இந்த ரூலை மீறும்போது தேவனுடைய பாதுகாப்பு கூட போய்விடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பின்பற்றணும். ஒரு ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். சும்மா அஜாக்கிரதையாக ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் பிரயாணப்பட போகிறீங்க, அதுக்கு அந்த வாகனத்தை ஆயத்தப்படுத்தணும். உங்களுடைய பாதுகாப்புக்கான காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதை ஓட்டுகிறவங்களா இருந்தால் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஓட்டணும். போகிற வழியில் திடீர்னு ஒரு அசதி வருது, தூக்கம் வருதுன்னா ஒரு 2 மணி நேரம் வண்டியை நிறுத்திட்டு தூங்கிட்டு திருப்பி எடுக்கலாம், தப்பே கிடையாது. அப்போது நம்ம ஞானம் அவசியம். ட்ராவலில் பாதுகாப்புக்கு தேவ ஞானம் அவசியம். அதனால் ஆண்டவரோடு இசைந்து வாழுகிற பிரயாணப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, இந்த வருடத்தில் நீங்கள் எங்கெங்கேயோ பிரயாணப்பட போகிறீங்க. பஸ்ஸில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, காரில் போவீங்க, விமானத்தில். நான் உங்களை பாதுகாப்பேன், போக்கையும் மரத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. பிஸ்னஸ்க்காக போகிறீங்க, கொள்முதல் பண்ண போகிறீங்க, நான் பாதுகாப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால் இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அப்புறம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அதெல்லாம் ப்ரேயர் டைரியில் நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை காத்து கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம். எங்களை காத்து கொள்ளுகிற தேவன் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். போக்கையும் வரத்திலும் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிரயாணப்படுகிறோம்ப்பா, ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுகிறோம். எங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு பிரயாணப்படுறாங்க, காலேஜுக்கு பிரயாணப்படுகிறாங்க, வேலைக்கு பிரயாணப்படுறாங்க, பிஸ்னஸுக்கு பிரயாணப்படுகிறாங்க, ஆண்டவரே ஊழியத்துக்கு பிரயாணப்படுகிறாங்க. பிரயாணத்தில் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும். பொல்லாத சாத்தான் கொண்டு வருகிற தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கணும். விபத்துகளை உண்டாக்குகிற ஆவிகளுக்கு விலைக்கு பாதுகாக்கணும். விபத்தினால ரத்தம் சிந்து வைக்கிற அந்த பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளுக்கு தந்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கணும். இவங்க பயன்படுத்துகிற பைக்கில், ஸ்கூட்டரில், காரில், சைக்கிளில் எது வைத்திருந்தாலும் அதிலெல்லாம் உடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். நம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதில் பிரயாணப்படும் பொழுதெல்லாம் உடைய பிரசன்னத்தை பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள செய்யும். தீய காரியங்கள், சாத்தானுடைய திட்டங்கள் எதுவும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, விபத்துகள், ஆபத்துகள் வராதபடி பாதுகாத்து நடத்தும். அவருடைய வியாபார ஸ்தலங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அவருடைய தோட்ட துறவுகளை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, பிள்ளைகளை அவருடைய போக்கு வரத்தை பாதுகாத்து கொள்ளும். ஊழியத்தை, அவருடைய சபையை பாதுகாத்து கொள்ளும். நீர் பாதுகாக்கிற தேவன் அல்லவா? பிள்ளைகளுடைய போக்கு வரத்து எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துவீராக. எந்த தீங்கும், சேதங்களும், விபத்துகளும், காரியங்களும் உண்டாகாதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்போது இந்த பிள்ளைகள் மேல், அவருடைய வாகனத்தின் மேல் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நன்றி அப்பா. இதே ஆசீர்வாதத்தை எங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. எங்க சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்க ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள் எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் எங்களுடைய கிராமத்தில் பரவட்டும், பட்டணத்தில் பரவட்டும், எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே இந்த வசனத்தின் வெளிச்சம் உதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறணும், தேவை சந்திக்கப்படணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், திருமண காரியம் வாய்க்கணும், குழந்தை செல்வம் உண்டாகணும்னு ஜெபிக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். திரளான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும். இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில். எலியாவே எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். என் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறேன். 17 ஆண்டுகளா அல்சர் வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல உணவையும் சாப்பிட முடியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் என்னைய தொட்டார். திறப்பின் வாசல் உபவாச ஜெபம், செய்தியும் ஜெபமும். சகோதரர் பால் தினகரன் அவர்கள் மற்றும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு 0469353535. This program is sponsored by Brother Santiago and family, Chennai. Happy birthday, Sister Christy Menula. உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Priya Greg and family, United States. என்னாகமம் 6:25 படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். Brother Robin Robert and family, Australia. யோவேல் 2:21 படி பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Sister Kanisha Johnny and family, Kanjipuram. ஏசாயா 54:14 படி நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.